அனைவருக்கும் ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம். இன்றைக்கி ஒரு 5:45 அலாரம் வச்சு 6:15 எழுந்திரிச்சிட்டோம். ஹஸ்பண்ட் 8 மணிக்கெலாம் பிக்கப் இருக்குது, நான் கிளம்பணும் அப்படின்னாங்க. இன்றைக்கி நானே காப்பி போடுறேன்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டே காப்பி போட்டு குடிச்சிட்டாங்க. 2 பேருமே ரெடியாகி கிளம்பிட்டோம். ஹஸ்பண்ட் வந்து டியூட்டிக்கு போனாங்க, நான் வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு போனேன். மதியானம் சாப்பாட்டுக்கு வர மாட்டேன்னு சொன்னாங்க, சரின்னு எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டேன். போகிறல பூக்காரமாக பார்த்தோமா, பல்லாவரம் போகிறேன், நாங்கள் அப்படியே ட்ராப் பண்ணலான்னு பிக்கப் பண்ணிவிட்டோம். எனக்கும் கொஞ்சம் தலையில் பூ வச்சு விட்டாங்க. அவங்க வந்து பல்லாவரம் ரயில்வே ஸ்டேஷனில் ட்ராப் பண்ணிவிட்டு ஹஸ்பண்ட் வந்து என்னை பல்லாவரம் பஸ் ஸ்டாண்டில் ட்ராப் பண்ணாங்க. பஸ்ஸு 20 நிமிஷமாக நின்றுட்டு இருந்தேன், பஸ்ஸே வரல. அதுக்கப்புறம் ஒரு ப்ரைவேட் பஸ் தான் வந்தது. அதுக்கப்புறம் அந்த பஸ்ஸில் ஏன்னா ஃபுல்லாக ஜீன்ஸ் தான், சீட்டே கிடைக்கல, நின்றுட்டே போயிட்டேன். நான் போகிறதுக்குள்ளே என்னை பிக்கப் பண்ணுறதுக்காக எங்கள் அக்கா பையன் வந்துட்டான். இன்றைக்கி காலையில் ஒரு 8 மணிக்கெலாம் கிளம்பிட்டோம். ஒரு 8:10 வீட்டிலேருந்து கிளம்பியாச்சா. நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகும்போது ஒரு 9:15 9:30 கிட்டே இருக்கும். அவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. ஆனால் நான் போகிறதுக்குள்ளாரே எங்கள் அக்கா எல்லாம் வந்துட்டாங்க. அங்கே நான் போகும்போது எல்லாருமே சமையல் வேலை பார்த்துருந்தாங்க, ஆளாளுக்கு ஒன்று எல்லாம் சமையல் வேலை பார்த்துருந்தாங்க. சரி அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டு நானும் கொஞ்ச நேரம் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஃபோன் பார்த்துருந்தேன். அதுக்கப்புறமா வந்து டிஃபன் ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா வந்து எனக்கு சேமியா உப்புமா செஞ்சு கொடுத்தாங்க. எனக்கு சேமியா உப்புமானா ரொம்ப பிடிக்குமா, அதனால் சேமியா உப்புமா செஞ்சு கொடுத்தாங்க. அதை உட்காந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எங்கள் அக்கா போய் கீரை வாங்கிட்டு வந்தாங்களா, சரி கேள்வி பண்ணலாம் சொல்லிட்டு கீரைலாம் க்ளீன் பண்ணி எடுத்து கொடுத்தேன். மதியம் சாப்பாடு வந்து மீன் முட்டை பொரியல் சாப்பாடு, அதுக்கப்புறம் ஜிலேபி மீன் குழம்பு, அதுக்கப்புறம் ஜிலேபி மீன் வறுவல். இன்றைக்கி இதுதான் ஸ்பெஷல். இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் சமையல் வந்து எங்கள் 2வது பொண்ணு தான் சமைச்சாங்களே. அதுக்கப்புறமா பரிமாறினதும் அவங்களே தான் உட்காந்து பரிமாறினாங்க. மணி ஒரு 1:30 மணி இருக்கும். சாப்பிட்டோம், எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டோம். எனக்கு பரிமாறினது எங்கள் 3வது அக்கா பையன் தான் பரிமாறினான். நம்ம ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னதுக்கு எதுவுமே வேணாம், நீங்கள் இன்றைக்கி ரெஸ்ட் எடுங்க, நாங்கள் பண்ணுறோம் அப்படின்ட்டாங்க. சரி சந்தோஷம் அப்படின்ட்டாச்சு. வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். எங்கள் அண்ணன் வந்து இந்த கருவேப்பிலை வச்சுக்கோ, டெக்கரேஷனுக்கு நல்லாயிருக்கும் வீடியோக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கருவேப்பிலையை கொண்டாந்து டெக்கரேஷன் வச்சு காமெடி பண்ணியிருந்தாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லோரும் கொண்டு படுத்து பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு எல்லோரும் டிகாஷன் போட்டு குடிச்சிட்டு ஒவ்வொருத்தரை கிளம்ப ஆரம்பிச்சாச்சு. நானும் கிளம்பிட்டேன். எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் அக்கா பையனுக்கும் பாய் சொல்லிவிட்டு நான் கிளம்பும்போது கொஞ்சம் வானம் கருகருன்னு இருட்டிக்கிட்டு வந்தது. சரிம்மா போகிற வரைக்கும் மழை வரக்கூடாதுன்னு வேண்டிக்கிட்டே வந்தேன். எப்படியோ ஒரு வழியாக வந்து சேர்ந்தாச்சு. நான் வரும்போது மழையே இல்லை. அப்புறம் எங்கள் அண்ணனுக்கும் பாய் சொல்லிவிட்டு பஸ் ஸ்டாண்ட் வந்தால் பஸ்ஸே வரல. ஃபுல் அண்ட் ஃபுல் பயங்கர ரஷ்ஷு. ஒன் வேல வேறு விட்டுருக்காங்க, 88 66 எல்லாமே. அதனால் பயங்கர டிராஃபிக்காகவும் இருந்தது. சரின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக நின்றுட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா வந்து பல்லாவரங்கட்டு ஒரு பஸ் வந்து சரின்னு சொல்லிட்டு அந்த பல்லாவரங்கட்டு பஸ்ஸில் தான் ஏறினேன். ஏறும்போது பல்லாவரங்கட்டுன்றனால அந்தளவுக்கு கூட்டமும் இல்லை, சீட்டும் காலியாக இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour நின்றுட்டு 5:20 6 மணி வரைக்கும் நின்றுட்டு இருந்தேன். கரெக்டாக 6 மணிக்கு தான் இந்த பஸ்ஸே வந்தது. பல்லாவரம் கட்டுன்றனால காலியாக இருந்ததா ஏறி உட்காந்ததுன்னு தெரில. பல்லாவரமாக வந்து இறங்கிட்டு கூட்டமே இல்லையா, நல்லா ஜாலியாக உட்காந்து வந்தாச்சு. பஸ்ஸில் உட்காந்தா தெரியும், நல்லா தூங்கினே வந்தேன். நமக்கெல்லாம் கொஞ்ச நேரம் பஸ் மூவ் ஆனாலே தூக்கம் வந்துடுமோ. அதுவும் இன்றைக்கி மதியானம் வர தூங்கல, எல்லோரும் உட்காந்து பேசிட்டு இருந்தோம்மா வீட்டில். அப்படியே பஸ்ஸில் வரும்போது அவ்வளோ தூக்கம், அப்படியே தூங்கினே வந்துட்டேன்னா பஸ்ஸு வந்ததே தெரில, அந்த மாதிரி போயிடுச்சு. அப்புறம் ரயில்வே ஸ்டேஷன் ரோட்டில் ஒரு பாட்டிமா வந்து எலுமிச்சப்பழம் விற்றாங்களா, சரின்னு சொல்லிட்டு எலுமிச்சப்பழம் வாங்கினேன். அப்புறம் ட்ரே எடுத்து கொடுத்து ஹெல்ப் பண்ண சொன்னாங்க. சரியா அந்த ட்ரே தூக்கி கொடுத்து ஹெல்ப் பண்ணிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் நான் வந்தேன்னா மினி பஸ் இருந்தது, எடுக்கிறதுக்கு லேட்டாக வர மாதிரி இந்த சரி நான் ஆட்டோ ஏறி வந்துட்டேன். இன்றைக்கி இதுதான் ஸ்பெஷல். என்னோட வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் நான் மீன் இன்னொரு வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களோட இந்த விடைபெறுவது உங்கள் நாயகி. பை.